இந்த கலிமாவை 5 கலிமாக்களாக பிரிப்பதற்கு மார்க்கத்திலே எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் இது குர்ஆன் மதரசாக்களிலே ஓதிக் கொடுக்கப்படுகிறது. அதே போன்று பாட புத்தகங்களிலே இவைகள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 5 கலிமாவுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹோ அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இஸ்லாத்திலே உள்ள கலிமாக்கள் 5 இருக்கின்றன. முதலாம் கலிமா இது, அதற்கு இன்ன பெயர். இரண்டாம் கலிமா இது, இதற்கு இன்ன பெயர் என்று அவர்கள் எந்த இடத்திலும் அடையாளப்படுத்தியது கிடையாது. அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிதான் இது. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கலிமாவை நடைமுறைப்படுத்துவோர் யார் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவை நாங்கள் கேட்க இருக்கிறோம். முதலில் கலிமா என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அரபியிலே கலிமா என்றால் வார்த்தை என்ற ஒரு பொருள் அதற்கு கிடைக்கும். இதற்கு உதாரணமாக அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனிய வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வயுந்திரல் லதீன காலு தகதல்லாஹு வலதா. எவர்கள் அல்லாஹ் மகனை எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கும் விதமாக இந்த குர்ஆன் இருக்கிறது. மலஹும் பிஹி மின் இல்ம், இது பற்றிய எந்த ஒரு அறிவும் இவர்களுக்கு கிடையாது. வலாலி ஆபாஇஹிம், அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் கிடையாது. கபரத் கலிமத்தன் தஹ்ருஜு மின் அஃப்வாஹிஹிம், இவர்களுடைய வாய்களில் இருந்து வெளிப்படக்கூடிய இந்த வார்த்தை மிகவும் பாரதூரமான வார்த்தையாகும். இயகூலூன இல்லா கதிபா, இவர்கள் பொய்யை தவிர வேறு எதையும் சொல்லவில்லை என்று சூரத்துல் கஹஃப் என்ற அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே இந்த இடத்தில் கலிமா என்றால் வார்த்தை என்ற ஒரு விடயத்தை சொல்வதற்காக அல்லாஹுக்கு மகன் இருக்கிறது, அல்லாஹ் மகனை எடுத்துக்கொண்டான் என்பதை கலிமா சொல்லி இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதனால்தான் இந்த வார்த்தை, இந்த கலிமா, இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கலிமா பாரதூரமான ஒரு வார்த்தை என்பதை அல்லாஹு தஆலா இந்த செய்தியின், இந்த குர்ஆன் வசனத்தின் ஊடாக எங்களுக்கு சொல்கிறார். அதே போன்று இந்த கலிமாவுக்குரிய இன்னொரு உதாரணம், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், அவர்களுக்கு மரணம் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே நிராகரிப்பாளர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்றால், கால ரப்பிர்ஜிஊன், என்னுடைய ரப்பே என்னை நீ மீண்டும் இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்பு. லஅல்லி அஅமலு சாலிஹன், நான் நல்ல செயல்களிலே ஈடுபடுவதற்கு. ஃபீமா தரக்து, எந்த நல்ல காரியங்களை நான் விட்டுவிட்டு வந்திருக்கிறேனோ அந்த விடயங்களை செய்வதற்கு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தித்தா என்று சொல்வார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வெறும் ஒரு வார்த்தை என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்கிறான். எனவே உயிர் பிரியக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நிராகரிப்பாளர்கள் யா அல்லாஹ் மீண்டும் என்னை உலகத்திற்கு திருப்பி அனுப்பு என்று கேட்கக்கூடிய வார்த்தையை அல்லாஹு தஆலா இவர்கள் கலிமா சொல்லுகிறார்கள், ஒரு வெறும் வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்பதை காட்டும் விதமாக சொல்கிறார். எனவே கலிமா என்றால் அரபியில் வார்த்தை என்ற ஒரு விடயத்தை குறிப்பதற்காக சொல்லப்படும். ஆனால் மக்களுக்கு மத்தியிலே இந்த கலிமா என்பது எதனை குறிக்கிறது என்றால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுவதற்காக, அதனை குறித்து காட்டுவதற்காக இந்த கலிமா என்ற ஒன்றை சொல்லுகிறார். எனவே இதுவும் மொழி அடிப்படையிலே ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்பது கலிமா என்று சொல்லப்படுகிறது. எனவே இதே தோரணையிலே நாங்கள் வைத்துக் கொள்வோம், கலிமா என்றே நாங்கள் இதனை வைத்துக் கொள்வோம். எனவே இந்த கலிமாவை பொறுத்தவரையில் இந்த சமூகத்திலே 5 கலிமாக்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள்.
அதாவது முதலாம் கலிமா கலிமா தய்யிப் என்றும், இரண்டாம் கலிமா கலிமா ஷஹாதத் என்றும், மூன்றாம் கலிமா கலிமா தம்ஜீத் என்றும், நான்காவது கலிமா கலிமா தௌஹீத் என்றும், ஐந்தாவது கலிமா கலிமத்து ரத்துல் குஃபுர் என்றும் இவர்கள் பிரித்து வைத்திருக்கிறார். ஆனால் இப்படி இந்த கலிமாவை 5 கலிமாக்களாக பிரிப்பதற்கு மார்க்கத்திலே எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் இது குர்ஆன் மதரசாக்களிலே ஓதி கொடுக்கப்படுகிறது. அதே போன்று பாட புத்தகங்களிலே இவைகளெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 5 கலிமாவுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹோ அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ இஸ்லாத்திலே உள்ள கலிமாக்கள் 5 இருக்கின்றன, முதலாம் கலிமா இது, அதற்கு இன்ன பெயர், இரண்டாம் கலிமா இது, இதற்கு இன்ன பெயர் என்று அவர்கள் எந்த இடத்திலும் அடையாளப்படுத்தியது கிடையாது. ஆனால் இன்று சமூகத்திலே இது பரவலாக சகல பிள்ளைகளுக்கும் போதிக்கப்படுகின்றன. இதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் இரண்டாம் கலிமா என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கலிமா இருக்கிறதே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே பல துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துஆக்களில் ஒரு துஆவாகத்தான் அதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று மூன்றாம் கலிமா நான்காம் கலிமா என்றெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மூன்றாவது கலிமா என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கலிமாவை பொறுத்தவரையில் ஒருவர் நித்திரையிலே இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே விழித்தால் அவர் ஓதக்கூடிய ஒரு துஆவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் அதனை மூன்றாம் கலிமா என்று சொல்லி கலிமா தம்ஜீத் என்று அதற்கு அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அதே போன்று நாலாம் கலிமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆதாரபூர்வமான செய்திகளிலே இதனை எங்களால் பார்க்க முடியாது. லைஃபான சில செய்திகளில் கடைத்தருக்கு சென்றால் ஓதக்கூடிய துஆ என்று அந்த துஆ சொல்லப்படுகிறது. அது லைஃபான ஒரு செய்தி, ஆதாரபூர்வமான செய்திகளிலே கிடையாது. இவர்கள் நான்காம் கலிமா என்று அதனை அடையாளப்படுத்துகிறார்கள். இதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஐந்தாம் கலிமா ரத்துல் குஃபுர் என்று சொல்லுகிறார்கள். இதனை பொறுத்தவரையிலே இந்த வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே வரக்கூடிய வார்த்தைகளை கோர்வையாக எந்த இடத்திலும் சொன்னது கிடையாது. எனவே யாரோ ஒருவர் ஏதோ ஒரு தேவைக்காக எழுதி வைத்ததையெல்லாம் ஏதோ இஸ்லாத்தின் அடிப்படை மார்க்கத்தை தாங்கள் போதிப்பதாக நினைத்துக் கொண்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த 5 கலிமாவுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போன்று இந்த கலிமாவினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க இருக்கிறது. கலிமா என்றால் வார்த்தை. இந்த இடத்திலே நாங்கள் அது எந்த வார்த்தையை பற்றி பேசுகிறோம் என்றால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை பற்றித்தான் இந்த இடத்திலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் இஸ்லாத்தினுடைய முதலாவது தூணாக இது காணப்படுகிறது. சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே 8வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா 5, இஸ்லாம் 5 விடயங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்று சாட்சி சொல்வது முதலாவது தூண். வ இகாமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவது. வ ஈதாஇஸ் ஸகா, ஜகாத் கொடுப்பது. வல் ஹஜ், ஹஜ் செய்வது. வ ஸௌமி ரமலான், ரமலானுடைய காலத்திலே நோன்பு பிடிப்பது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயங்கள் இஸ்லாத்தினுடைய தூண்கள் தொடர்பாக சொன்னார். இந்த இஸ்லாத்தினுடைய தூண்களிலே முதலாவது தூணாக இந்த கலிமாவை சான்று பகர்வது என்பது காணப்படுகிறது. அதே போன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்ட அந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஸ்லாம் அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இஸ்லாம் என்றால் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சான்று பருவதும், வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஆவார்கள் என்று சான்று பகர்வதும், தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜகாத்து கொடுப்பதும், ரமலானிலே நோன்பு பிடிப்பதும், வாய்ப்பு வசதிகள் இருந்தால் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதும் தான்
இஸ்லாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்பதை விளக்கப்படுத்தினார்கள். இந்த செய்தியின் ஊடாகவும் இந்த ஷஹாதத் கலிமா, இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை சொல்வதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார். எனவே இஸ்லாத்தினுடைய முதலாவது ஒரு அடிப்படை தூணாக இந்த ஷஹாதத்து காணப்படுகிறது. வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லுவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியார் தூதர் ஆவார்கள் என்று சான்று பகர்வது இஸ்லாத்தினுடைய முதல் தூணாக அது காணப்படுகிறது. இது இந்த கலிமாவினுடைய முக்கியத்துவத்தை இதன் ஊடாக எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.